பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கான எபிசோடில் மயிலை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. மயிலுக்கிட்ட பாண்டியன், இப்போ உங்கள் அம்மாவுக்கு நீ ஃபோன் பண்ணி பேசுகிறியா இல்லை நான் ஃபோன் பண்ணி பேசட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மயில் வேணாம் மாமா, ப்ளீஸ் மாமான்னு சொல்லுவா. பாண்டியன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, நீங்களும் உங்கள் சம்சாரமும் உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க 2 பேருமே வராங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியாது மயில் மாட்டிக்கிட்டான்னு. கோமதி, நீங்களாம் மனுஷ ஜென்மமா, எங்களை இப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. கோமதியோட பொண்ணு குழலியும், சரியான ஃப்ராடு குடும்ப மாட்டாங்குது நீங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. மயிலோட அம்மா, அப்படி நாங்கள் என்ன ஏமாத்தினோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோமதியும், உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மயிலோட அப்பா, என் பொண்ணு எம்ஏ டிகிரி படிச்சிருக்கா, கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரவணனுக்கு கோவம் வந்துடுது. சரவணன், இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க அடிக்கிறதுக்கு. கோமதி, உங்கள் பொண்ணு 12ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான்னு எங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் என் பையன் சரவணனோட 2 வயசு பெரிய பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் இதுக்கு மேலே ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பாண்டியன், மயிலை நீங்களே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மயில், மாமா வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா, மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பாண்டியன், வேண்டாமா, உன்னால் என் மகன் பட்ட கஷ்டம்லாம் போதுமா, நீ போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க.